ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட மறைந்திராதே என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானம் பண்ண போகிறோம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, நம்ம மறைந்திருக்க கூடாது. அப்படிங்கும்போது நம்ம அநேக நேரத்தில் நம்மை நாமே மறைத்து கொள்ளுகிறோம். நாம் வெளிப்பட வேண்டிய இடத்துல, நாம் செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படாதபடி மறைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அதுக்கு பல காரியங்களை சொல்லலாம். ஒன்று தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம். இன்னொன்று நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சோர்வுகள், எதை செய்து என்ன அப்படிங்கிற எண்ணங்கள், இப்படி பல காரியங்கள் உருவாகிறதுனால நாம் மறைந்திருக்கிறோம், வெளிப்படாதபடி காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் வெளிப்படணும். இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ நம்மளை இப்போ சாதாரண ஒரு வெளிச்சம், எனக்கு நான் வெளிச்சம், இல்லைனா என் குடும்பத்துக்கு நான் வெளிச்சம் அப்படின்னா கூட நம்ம சிம்பிளாக வாழலாம், ரொம்ப நம்மளை வெளிப்படுத்த வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? இந்த உலகத்துக்கே நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கே பிரகாசமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம மேலே வச்சுருக்காங்க. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம திறமைகளை பார்த்து, நம்ம நிலைமைகளை பார்த்து நம்ம குடும்பம் சொல்லலாம், இவன் இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய திறமைகளெல்லாம் அவர் பார்க்கல. அவருடைய எண்ணம் நம்மளை உலகத்துக்கே வெளிச்சமாக அவர் வச்சிருக்கிறார், உலகத்துக்கே பலன் கொடுக்கிறவர்களாக வச்சிருக்கிறார், இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். இதை நம்ம நினைக்கணும். இது ஒரு மனுஷனுடைய நினைவு அல்ல, கர்த்தருடைய நினைவு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கே நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதை நம்ம மனதில் எடுக்கணும். நான் சாதாரணமானவங்க கிடையாது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் நம்ம அந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சமாக இருக்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை அதுதான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சாதாரண வெளிச்சமாக அவர் வெளிப்படலை, பெரிய வெளிச்சமாக அவர் வெளிப்பட்டு இருந்தார். அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் நாமும் கூட இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக அவர் இருக்க விரும்புகிறார். அது ஒரு உயர்ந்த அனுபவம். அது நம்மால் முடியுமா? நம்மால் முடியாது, தேவனால் முடியும். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அவர் தான். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை அப்படியே ஒரு பிரகாசமாக ஆக்கி அந்த வெளிச்சத்தின் வல்லம் அந்த உலகம் முழுவதும் நிரப்பும்படியா, யாக்கோப்பு பூத்து காய்த்து இஸ்ரவேல் கனி கொடுக்கும் காலம் வரும், இந்த உலகத்தையே பலனால் நிரப்பும் காலம் வரும் அப்படின்ன மாதிரி நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வாங்க. இது நாம் இந்த அழைப்பை நாம் தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய எண்ணத்தை நோக்கத்தை தெரிந்து கொண்டு
நம்ம அவரோடு இருப்போம்னா கர்த்தர் செய்வார். தொடர்ச்சியாக சொல்கிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நம்மளை வெளிச்சமாக வச்சுருக்குறாங்க. சாதாரண வெளிச்சம் இல்லை, உலகத்துக்கே ஒளி கொடுக்குற வெளிச்சமாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா தேவன் சொன்னால் நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்போ நம்மளை வெளிச்சமாக வச்சுருக்கிறாரு. அது எப்படி? மலையின் மேல் ஒரு பட்டணம், அது கன்மலையாகிய கிறிஸ்து. அதுக்கு மேலே கட்டப்பட்ட பட்டணமாக நம்ம வச்சிருக்கிறார். அது ஒரு உயர்ந்த அனுபவத்தை குறிக்கிறது இல்லையா? உயர்வான அனுபவம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் நான் மறைஞ்சிருக்கணும், யாருக்குமே நான் தெரியக்கூடாது, நான் சாதாரணமாக இருக்கணும்னு நினச்சா முடியாது. அது கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. தன்னை மறைத்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது முடியாது. ஏன்னா அது ஒரு உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில், மகிமையான இடத்துல அதை வச்சிருக்கிறார். அதனால் நாம் மறைந்திருக்கக்கூடாது. நாம் மறைந்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னை மறைத்து கொள்ளும்படியாக இல்லை, மறைந்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்னதான் முயற்சி பண்ணினாலும் அது மறைவாக இருக்காது, அது வெளிப்பட தான். எல்லாருடைய கண்களும் அதில் கடந்து போகும். ஏன்னா ஒரு உயர்ந்த நிலைமையில் அது இருக்கிறது. பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ அந்த உன்னதமான அனுபவம் அது மலையின் மேல் இருக்கிற, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அனுபவம். அந்த உன்னதருடைய மறைவில் இருக்கிற அனுபவம் தான் உன்னதமான அனுபவம். உன்னதமானுடைய மறைவில் நாம் இருக்கிறதுனால நம்மை குறித்த ஒரு பாரம், கவலை ஒன்றுமே வேண்டாம். எதற்கும் பயந்து நம்மை மறைத்து கொள்ள அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய நிழலிலே நம்ம தங்குறோம். தொடர்ந்து அந்த 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர் கோட்டையாக இருக்கிறாரு, அரணாக இருக்கிறாரு. பாருங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே அவர் இருக்கிறார். அப்போ நம்ம மறைந்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் என்ன செய்யக்கூடாது? மறைந்திருக்க கூடாது. அந்த வேத பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்ப்போம். பாருங்க, விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அந்த 15ஆம் வசனம். அப்பொழுது அதில் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும்படியா வச்சிருக்கிறாரு. நாம் கூட சில நேரத்தில் நினைக்கலாம், ஆண்டவர் அப்படி தானே என்னை அழைச்சிருக்கிறாங்க, அப்போ ஏன் என்னால் என் குடும்பத்துக்கு கூட ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியலை, எனக்கே நான் பிரயோஜனமா இல்லைன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு அடியிலையோ இல்லாட்டா விளக்கு தண்டு இல்லாத இடத்துலையோ நாம் என்ன செய்கிறோம்? அதை நம்ம வைக்கிறோம், அதை மூடி வச்சிடுறோம். ஆனால் 2 காரியம். விளக்க கொளுத்தி நம்ம முறக்காலில் மூடினா வெளிச்சம். அது நம்மையே மூடிக்கொள்ளுகிறோம். சில காரியத்தை சொல்லி, நான்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் என்ன பண்ண முடியும், பெரிய பெரிய ஆட்கள் செய்யாதது நான் எங்கே செய்வேன், என் குடும்பமே இதை செய்யலை, நான் எங்கே செய்ய போகிறேன், அப்படி நம்மளே மரக்காலில் மூடின அனுபவத்தில் இருக்கிறோம். ஒன்று, மூடி வைக்கக்கூடாது. 2, விளக்கு தண்டில் நம்ம வைக்கணும். பாருங்கள், வீட்டில் ஒரு விளக்கை கொளுத்தி வைப்பதற்கு ஒரு தண்டு நம்ம வச்சுருப்போம். அந்த பகுதியில் வச்சாதான் அந்த விளக்கு ஷேப்பாக இருக்கும், அந்த இடத்துக்கு பிரகாசமாக இருக்கும். அதுபோல் விளக்கு தண்டை நமக்கு நியமித்திருக்கிறார். ஆண்டவர் நியமித்த ஸ்தானத்தில், நியமித்த இடத்துல நம்ம இருப்போம்னா
நாம் வெளிச்சம் கொடுப்போம். இல்லை இடம் விட்டு இடம் மாறி தேவன் விரும்பாத வழியில் போய் தேவன் விரும்பாத பகுதியில் கடந்து போய் நானும் வெளிச்சம் கொடுப்பேன்னா முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை நியமித்து வச்சிருக்கிறாங்க. ஊழிய பகுதிகள் கூட வித்தியாசம். அந்த பகுதியை விட்டு நம்ம மாறக்கூடாது. தேவ சித்தம் மட்டும் செய்ய நம்ம இடம் கொடுக்கணும். என் குடும்பம் சொல்லுது, என்னோடு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அதனால் என் ஊழியத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன்னா விளக்கு தண்டில் உன் விளக்கு இருக்காது, வெளிச்சம் வராது. அது பாதுகாப்பும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. அப்போ நம்ம மரக்காலில் மூடி வைக்க கூடாது. அது மட்டும் இல்லை, விளக்கு தண்டில் அதை நம்ம வச்சிடணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷர் 16ஆம் வசனம் சொல்லுது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ வெளிச்சம் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. இது மனுஷர்களுக்கு மத்தியில் வெளிப்படுது. இதனால நாம மகிமைப்படலை, புரியணும். எவ்வளவுதான் பிரகாசமாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும் மனுஷர்கள் என்ன மதிக்கலை, மனுஷர்கள் என்ன உயர்த்தலைன்னு சொல்லி நாம் சோர்ந்துடக்கூடாது. நாம் பாருங்க, கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்படுகிறார், இதை மட்டும் நம்ம நினச்சிட்டே போகும்போது பிரகாசம் அதிகரிக்கும். இல்லை நான் ரொம்ப பிரகாசமாக இருக்கேன், ரொம்ப வெளிச்சமாக இருக்கேன்னு நம்ம நினச்சிட்டோன்னா கொஞ்சம் போகும்போது பிரகாசம் மங்கிடும். ஆனால் தேவன் மனுஷர்களுக்கு முன்பாக தேவன் மகிமைப்படுகிறார் என்கிற போது அந்த பிரகாசம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஏன் இதை குறித்து தெளிவாங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 12ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவங்க துன்பப்படுத்துவாங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்கள். அப்படின்னா நம்ம வெளிச்சம் கொடுக்க கொடுக்க எல்லாருக்கும் ஒரு பிரகாசமாக மாற மாற நமக்கு துன்பங்கள் நிறைய வருங்க, நந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். இவன் மட்டும் என்ன எங்களை விட மேலா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நாம் அதுக்கு சோர்ந்து போகக்கூடாது. அப்போ தான் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த அனுபவத்தில் நம்ம சரியாக ஓட முடியும். இல்லைன்னா நம்ம மறைத்து கொள்வோம். துன்பம் வரும்போது சோர்ந்துருவோம். சோர்வு வந்தால் என்ன ஆகும்? எலியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு சோர்வு வந்தபோது அவர் போய் சூரச்சோடிக்குள்ளே முளைச்சிருந்தார். அதே போல் நமக்கு பெரிய ஆட்களாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கலாம், சோர்வு வந்தால் மறைத்து கொள்வோம். பேசாமல் இருப்போப்பா, பிரசங்கம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஊழியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம், இப்படிலாம் தோணுது இல்லை. ஆனால் நம்ம அந்த இடத்திலும் நம்ம மறைத்து கொள்ளாதபடி இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாங்க. அதனால் நான் என்னை மறைத்து கொள்ளக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு நம்ம உறுதியாக ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அருமையானவர்களே, இங்கே 1-2 ஆண்டு அல்ல, 12 வருஷம் இவங்க வியாதியோடு போராடுறாங்க. அந்த வியாதியை மாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. வியாதி தான் ஜெயிக்குது, இவங்க தோற்று போகிறாங்க.
ஒரு நாள் ஆண்டவராக இயேசுவை நம்பி அவருக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும், அப்பொழுது நான் சுகமாயிருவேன்னு சொல்லி விசுவாசித்து அவரை பின்தொடர்கிறார்கள். பின்தொடர்ந்து வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டாங்க. தொட்ட போது இவங்களுக்கு அற்புதம் நடக்குது. 12 வருஷமா இருந்த அந்த வியாதி அந்த நிமிஷத்திலே மாறுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம். 12 வருஷமா கிடைக்காத சுகம் ஒரு செகண்ட்ல கிடைக்குது. இப்போ இந்த அம்மா மறைந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடந்த அற்புதத்தை சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அநேகர் அப்படிதான். ஆண்டவர் அநேக அற்புதம் செய்திருக்கிறாருங்க. அதில் பெரிய அற்புதம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது தான். நம்ம எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், எப்படிலாம் ஜீவனம் பண்ணோம், ஆண்டவர் நம்மளை சந்தித்தார் பாருங்க. நம்ம தேடி வந்தார், ரட்சித்து நம்ம பாவத்தெல்லாம் கழுவி இன்னைக்கு நம்மையும் ஒரு மனுஷனாக வச்சிருக்கிறார். இந்த உலகம் பார்க்கிற அளவில், மனுஷர்கள் பாராட்டுகிற அளவில் ஒரு மனிதனாக வைத்திருக்கிறார். நம்ம அதே வாழ்க்கை வாழ்ந்திருப்போம்னா இன்னைக்கு ஒரு மிருகத்தை போல வாழுவோம். யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரை நம்ம நேசிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படியே மாற்றி நம்மளை இன்னைக்கு வாழ வைக்கிறார் பாருங்க. பெரிய அற்புதம். இதை நம்ம சொல்கிறோமா? மறைச்சி வச்சிருக்கிறோம். சிலர்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க நேசிக்க மாட்டாங்களாம். நான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மற்றவர்கள் வெறுப்பாங்க. இல்லைங்க, மறைத்து வைக்காதுங்க. நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பை மறைத்து வைக்கக்கூடாது. அது பெரிய அற்புதம். ஆண்டவர் அதை செய்திருக்கிறாங்க. இந்த அம்மாவும் மறைச்சி வச்சிருக்கிறாங்க. தங்களுக்கு தான் பெற்றுக்கொண்ட சுகத்தை மறைச்சி வச்சிருக்கிறாங்க. 45ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா இயேசுப்பா கேட்குறாங்க, என்னை தொட்டது யார் பாருங்க அப்படின்னு கேட்குறார். யாருக்கு அது தெரியல. சொல்கிறாங்க, ஐயரே திரளான ஜனங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்களே, எங்கே கண்டுபிடிக்கிறது பாருங்க. அப்படிதான் அந்த அம்மாவை நினச்சாங்க. அந்த கூட்டத்தில் ஒருவர் நான், அதனால் அவர் பார்த்துருக்க மாட்டார், அவருக்கு தெரியாது. அப்படி தான் அவங்க நினச்சாங்க. அதுபோல தான் அன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனை நினைக்கிறாங்க. எல்லார போல தான் நானும். என் குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் நான். என் கிராமத்தில் எத்தனையோ ஆயிரங்கள் இருக்குது, அதில் ஒருத்தன் நான். என்ன எங்கள் கர்த்தருக்கு தெரியும், என்னை பற்றி எங்கள் ஆண்டவருக்கு தெரியும்? இல்லைங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அதை அறிந்திருக்கிற கர்த்தர். அதைத்தான் அந்த இடத்துல அவர் சொல்கிறார். என்னை தொட்டது யாரு? எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளோ கூட்டத்தில் எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லார், என்னிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. நான் இன்னும் அதை தியானித்து பார்க்குறேன். அவ்வளோ ஜனங்கள்லாம் நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த வல்லமை புறப்படலை. யாருக்கு அந்த வல்லமை தேவையோ அவர்களுக்கு தான் அந்த வல்லமை புறப்பட்டது. யார் தேவைகளோடு நெருக்கத்தோடு பிரச்சனைகளோடு ஏசப்பாவை நோக்கி பார்க்குறோமோ அவங்களுக்கு அவரிடத்துலேருந்து வல்லமை வரும். அந்த வல்லமை என்ன பண்ணும்? தெய்வீக சுகத்தை கொண்டு வரும், தெய்வீக விடுதலையை கொண்டு வரும். எல்லோரையும் போல நீங்களும் நானும் அல்ல. தேவைகளோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய தேவைகளை அறிந்த கர்த்தர் அதற்கேற்ற உதவியை விடுதலையை அவர் தருவார். அதை நம்ம சுதந்திரிக்கணும். இப்போ அவர்கள் மறைந்து நிற்கிறாங்க. கர்த்தர்
அதை தெளிவாக சொன்னபோது அந்த 47ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. இப்போ இவளுக்கு புரிஞ்சு போச்சு, நான் எவ்வளவுதான் மறைஞ்சு நின்னாலும் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு மறைவாக நின்னாலும் அது சரியா இருக்கல்ல, கர்த்தருக்கு அது தெரியுது. மறைவா இல்லை என்பதை அவள் கண்டாள். என்னை கேட்கிற அருமையானவளே, ஆண்டவர் எத்தனை காரியத்தை நமக்கு செய்திருக்கிறாரு. நமக்கு நாமே அதை மறைத்துக் கொள்கிறோமோ, பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதில்லை. நான் இப்படிதாயா இருந்தேன், ஏசப்பா என்னை மாற்றினாங்க. நான் தாழ்ந்த நிலைமையில இருந்தேன், ஞானம் இல்லாமல் இருந்தேன், ஒரு வருமானம் இல்லாமல் இருந்தேன், என் ஆண்டவர் உயர்த்தினார் சொல்கிறோமா? அநேக நேரத்தில் மறைத்து வைக்கிறோம், மறைந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தின போது அவள் தான் மறைந்திருக்கவில்லை என்பதை அவள் கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்தாள். இப்போ முதல்ல அற்புதத்தை பெற்ற போது கூட அது பெரிய விடுதலையாக இருந்துச்சு. இப்போ அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்ட போது, அவர் அவளை கண்டுகொண்ட விதத்தை இந்த மகள் கண்டபோது நடுக்கம் கொடுத்தது. நடுங்கி வந்து அவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டு தான் தொட்ட காரணத்தையும் உடனே சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எல்லாருக்கும் முன்பாக நம்ம அறிக்கை செய்யணுங்க, மறைக்காதுங்க. ஏன்னா நம்ம போல இதே போல வியாதியிலோ கஷ்டத்திலே இருக்கிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய சாட்சிகள், நாம் நம்முடைய சாட்சிகளை மறைக்காதபடி வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். இப்போ அறிவித்தாள். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார். இப்போ ஆண்டவர் அவளை பார்த்து கடைசியாக விசுவாசத்தோடு தொட்டால் அற்புதம் நடந்தது. அதை வெளியே சொல்லாமல் மறைந்திருந்தா, இப்போ அதை அவ மறைக்காமல் வெளிப்படுத்துகிறா. இப்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. வாக்கு தத்தம் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ நம்ம மறைத்து வைக்கும்போது வாக்கு தத்தம் கிடைக்காது. அந்த வாக்கு தத்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. அநேக விஷயம் பாருங்க, நம்ம தாழ்வில் நம்மளை நினச்சி ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலைமையில் நம்மளை நினச்சி ஆசீர்வதித்ததை நம்ம மறந்துடவே கூடாது. அதை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் கர்த்தர் வந்து நமக்கு வாக்குத்தத்தம் தந்து தொடர்ந்து நம்மளை நடத்துவாங்க. பாருங்க, அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது நம்ம மறைந்து எந்த ஒரு காரியத்திலும் நம்மளை நினைச்சக்கூடாது, ஆண்டவர் எங்களை மறைக்கக்கூடாது. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் அப்படி 11ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறீங்க. அவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாது இருக்கிறது என்றார். அப்போ பிரேத குழி மறைந்திருக்கிறது, அது பிரேத குழின்னு தெரியாமலே மனுஷன் நடக்கிறான். பிரேத குழிக்குள்ளே என்ன மறைந்திருக்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு மனுஷனுடைய சடலம், நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரம், ஆனால் அழுகி போன ஒரு சரீரம், அதுதான் அந்த பிரேத குழிக்குள்ளே இருக்குது.
அது மறைவாக இருக்கிறது, அதனால் தெரியாததுனால நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் தான் இன்றைக்கி மனுஷன் பாருங்கள், பிரேத குழியை போல் அந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் அழுகி போகிற, நாற்றம் எடுக்கிற வெறுமையான காரியத்துக்கு மேலே அவன் அதை அறியாமல் நடக்கிறான். அது மறைந்திருக்கிறது, அது வெளியாகலை அறியாமையினால அவன் நடந்துகிட்டு இருக்கிறான். பிரேத குழிக்கு மேலே அதுக்குள்ளே இருக்கிற காரியம் தெரியலை, அதற்குள்ளே இருக்கிற அசுத்தம் தெரியலை, அதற்குள்ளே இருக்கிறதான காரியங்கள் அறியாதபடி வாழ்க்கை அதற்கு மேலேயே நடத்துகிறான். உங்களுக்கு ஐயோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மறைந்து இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம வரும்போது இந்த மறைந்த ரகசியங்களை, இந்த மறைந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அது நீ நடக்கிற பாதை வழிகள் அது ஒரு பிரேத குழிக்கு மேலே நடக்கிறது போல இருக்குது. அதில் நடக்காத, அது அசுத்த வழி, அது பாவ வழி என்பதை கர்த்தர் அங்கே காண்பித்து கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த வேத பகுதியில் சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். 38ஆம் வசனம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கை கழுவாமல் இருந்த பரிசேயன் போஜனம் பண்ண போகிறான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயனாகி நீங்கள் போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இதுதான் பிரேத குழிக்கு மேலே நடக்கிற அனுபவம். வெளியே சுத்தம். கல்லறையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக வெள்ளை அடித்து நல்ல மார்பிள் கல்லெல்லாம் பதிச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருப்பது அசுத்தம். ஆனால் அதை அறியாமல் அதை சுற்றி வர்றோம், அதுக்கு மேலே நடக்கிறோம். அதுபோல் இங்கே சொல்கிறாரு, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, வெளி சைடை நல்லா அழகாக சுத்தம் பண்ணுறீங்க. நம்ம சர்ரமும் கூட அப்படி தான். நம்ம வெளிப்புறத்தை அதிகமாக சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுறோம். எல்லார் மத்தியிலும் ரொம்ப அழகாக இருக்கணும். அதே அநேகர் பியூட்டி பார்க்கெல்லாம் போகிறாங்க, போய் தன்னை அலங்கரித்து கொள்ள. ஆனால் உள்ள அதான் மெயின் அலங்கரிப்பு. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் உள்ளமோ உள்புறமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அது அறியாமல் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படலை. உள்ளான அனுபவத்தில் நம்ம சரியாகலை. அதனால நாம் நம்மை ஒரு கல்லறைக்கு மேலே நடக்கிற அனுபவத்தை போல நாம் மறைந்திருக்கக்கூடாது. உள்ளான அனுபவத்தை நாம் மறைக்கக்கூடாது. வெளியானது போதும், வெளியரங்கமான வாழ்க்கை போதும் அப்படி சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. உள்ள அநேக குறைவுகள் இருந்தாலும் நமக்கே தெரியுது, மனதளவில் நான் சரியில்லை, தவறான எண்ணங்கள் வருது, தவறான சிந்தைகள் வருது, என் உள்ளத்தை ஏதோ ஒன்று ஆட்சி செய்கிறது, நானும் அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியலை அப்படிலாம் நம்ம கலங்குறோம். ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறோம், அது மறைவாக இருக்கிறது. அதனால் உள்ளத்தில் வருகிற தேவன் விரும்பாத எந்த காரியமாக இருந்தாலும் அதை மறைத்து வைக்காதுங்க. தேவனிடத்தில் சொல்லி நாம் ஒரு நல்ல விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படணும்.